சரி, இப்ப நாம ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நான் சொல்ற எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்புவேனே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. சரி, உன்னால முடியும் நருட்டோ. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அத முதல்ல நம்பு. கோன்ஜுட்சு. நீ ஃபெயில் ஆயிட்ட. ஏருகா சென்சே, அவன் ஃபெயில் ஆயிட்டான் தான். ஆனா அவ்வளவு மோசமா பண்ணல. ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்கான். 3வது முறையா அவன் ட்ரை பண்றான். இதுலயே தெரியுது அவன் நிஞ்சாவாகணும்னு ஆசைப்படுறான்னு. அவனுக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பாஸ் பண்ணி விடலாமே. மிசுகி சென்சே, மத்த ஸ்டூடெண்ட்ஸ பாத்தீங்கன்னா 3 ரெப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா நாருட்டோ ஒன்னே தான் பண்ணிருக்கான். அதுவும் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. என்னால பாஸ் பண்ண வைக்க முடியாது. அதோ அங்க இருக்கான் பாரு. இந்த டெஸ்ட்ல அவன் ஒருத்தன் தான் ஃபெயில் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஃபெயில் ஆனதும் கரெக்ட் தான். இவன் மட்டும் நெஞ்சாவானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஏன்னா அந்த பையன் தானே. நாம அத பத்தி பேசக்கூடாது. ஏருகா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம பேசணும். போட்டிகள்ல கலந்துக்கணும்.